அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், பழைய மனுஷனை அடக்கம் பண்றோம், மண்ணுக்குரிய மனுஷனை அடக்கம் பண்றோம். அதனாலே அவரை மரித்தொழுது எழுப்பின தேவனுடைய செயலின் மேலே உள்ள விசுவாசத்துல அவரோடு கூட நம்ம எழுந்திருக்கிறோம். அதாவது நான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு, ஆமென். பாருங்க, நம்ம பாவ சரீரத்து இந்த பாவ சரீரத்துக்காக அவர் போறாரு, நம்மோட அவரும் அடக்கமாயிட்டாரு, ஜலத்திலே முழுகிட்டாருங்க. ஞானஸ்தானம் மென்மை என்னதுங்க? ஜலத்திலே முழுக்கி எழும்பிடுது. ஆமேன். பழைய மனுஷனை அடக்கம் செய்து அவரோடு நம்ம எழும்புகிறது. ஆமேன். அப்ப ஞானஸ்தானம் என்பது என்ன பாருங்க. ஒருத்தன் மரித்து விட்டான், செத்து போயிட்டான். செத்து போனவங்களை என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க இல்லைங்களா? அடக்கம் பண்ணும்போது எப்படிங்க அடக்கம் பண்ணுவாங்க? சும்மா கொஞ்சம் 2 மண்ணை தெளிச்சா போதுமா? நாரி போயிடுமே சரீரம். நல்ல ஆழமா தோண்டி அவங்கள அடக்கம் பண்ணி ஃபுல்லா மண்ணை போட்டு மூடணும். அப்பதான் அடக்கம் பண்றதுக்கு, அப்பதான் நாற்றங்கள் அழிவு, இந்த சரிகள் அழிவு போகும் இல்லைங்களா? மற்றவர்களுக்கு அது அருவருப்பா இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் அதை அடக்கம் பண்ணுவார்கள். ஞானஸ்தானம் வந்து அடக்கம் பண்றது ஜலத்திலே. அப்ப அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் மண்ணை தெளிச்சு விட்டு, அரைக்குறையா தெளிச்சு விட்டு போனா அது அடக்கம் பண்றதுக்கு ஒரு சாட்சிகள் கூறுமா? அதே போல ஞானஸ்தானம் என்பது ஜலத்திலே முழுகி எழும்ப வேண்டும். நீ கிறிஸ்துவோடு முழுக வேண்டும், கிறிஸ்துவோடு எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் உள்ளவர்களே, நீங்கள் ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால் அவரோடு பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதன் கொடுப்பதல்ல, தேவன் கொடுப்பது. அப்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது மேலான காரியத்தை நாடுங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சீஷர்களே, ஒவ்வொரு தேவஜனங்களே, மேலான இடத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் ஆபிரகாம் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசம் கிறிஸ்து இயேசுக்குள்